அம்மா உங்களுக்கு லெட்டர். சரி, நீ போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. சரிம்மா. யாரு? டு மிஸ்ஸஸ் பாரதி. ஃப்ரம் அட்ரஸே காணோம். யாரா இருக்கும்? அன்புள்ள அத்தைக்கு துளசி எழுதும் கடிதம். ஐயோ முருகா, என் துளசி எழுதியிருக்கா. என் துளசி நல்லா இருக்கா? என் துளசிக்கு ஒன்றும் ஆகல. என் துளசிக்கு ஒன்றும் ஆகல. என்னம்மா லெட்டர்? யார்கிட்ட இருந்த? துளசி துளசி லெட்டர் போட்டிருக்காடா. எது? துளசி லெட்டர் போட்டிருக்காளா? நிஜமாவா? ஆமாடா. நீ சொன்ன யோசனை ரொம்ப நல்ல யோசனை. ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ். என்னம்மா எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க துளசியை நினைச்சு அப்பப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னால் தாங்கவே முடியல. சரி, உங்களை எப்படி சமாதானப்படுத்தலான்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் எனக்கு இந்த ஐடியா வந்தது. என்ன இருந்தாலும் எனக்கு அந்த யோசனை தோணலையே. சரிம்மா. அம்மா என்ன எழுதியிருக்கா கொஞ்சம் படிச்சு சொல்ல. படிக்கிறேன்டா. அன்புள்ள அத்தைக்கு துளசி எழுதும் கடிதம். தங்களுடைய விளம்பரம் பார்த்தேன். என்னை ஏன் நினைச்சுதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதுல்ல? அப்புறம் எதுக்காக என்னை விட்டுட்டு போனோம்? சரி படி. உங்களுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாகணுங்கிறதுக்காக வண்ணாரி அம்மனுக்கு பூ மிதிக்கிறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, பூ மிதிக்க போறாளா? என்னம்மா பூ மிதிக்கிறது போய் இப்படி பெருசா எழுதியிருக்கா? நீ என்னமா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? டேய் மக்கு, பூ மிதிக்கிறதுனா இந்த பூ இல்லடா, தீ மிதிக்கிறதுடா. ஐயோ, எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. ஆனா அது தெரியாம தீ மிதிக்க போறாளேடா. சரி விடுமா, தீ மிதிக்கிறதான மிதிச்சுட்டு போட்டு விடு. உனக்கு எல்லாமே கிண்டலா இருக்குடா. நான் போய் எதுக்குமா கிண்டல் பண்ணுவேன்? சரி மேல படி. அத்தை, உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வீட்டை விட்டு போனதுக்கு ராஜேஷ் மாமாவோ அல்லது அர்ஜுன் மாமாவோ காரணம் கிடையாது. அடிக்கடி நீங்க அவங்களோட சண்டை போடாதீங்க. வாழணும்னு நினைச்ச வீட்டுல வாழ்க்கை இல்லைன்னும் போது வெளியேறதானே நியாயம். என்னடா நியாயம்? என்னடா நியாயம் இப்படி எழுதுறது? நான் அதை வெளியே போனேன். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்காக இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வருவேன். என்னடா அவ சொல்றது? எதுக்காக நம்மளெல்லாம் விட்டுட்டு போனோம்? ராஜேஷ் மாமாவுக்கு அவர் விருப்பப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வருவேன். நீங்க என்னையே நினைச்சு வருத்தப்படாதீங்க. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். வயசு பொண்ணு எங்க தனியா சந்தோஷமா இருக்க முடியும் நீங்க நினைக்கலாம். அதுக்கு காரணம் இருக்கு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஏன் நானே யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. என்ன ரொம்ப பொடி வச்சு எழுதுற விஷயத்துக்கு வரமாட்டேங்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்க அப்பாவோட தான் இருக்கேன். ராஜேஷ் எங்க அண்ணன் கிடைச்சிட்டாருடா. அவருக்கு ஒண்ணும் ஆகல. எங்க இருக்கேன்னு கேட்காதீங்க, இப்ப சொல்ல மாட்டேன். டேய், டி நகர் போஸ்ட் ஆபீஸ் சீல் இருக்குடா. அப்போ டி நகர்ல தான் இருப்பா. யாரை ஏமாத்த பாக்குறா? என்னத்த போஸ்ட் ஆபீஸ் சீல பாத்துட்டீங்களா? லா படிச்சவங்களாச்சே, தடயம் கிடைச்சா விட்டு வைப்பீங்களா? எனக்கு தெரியாது அவங்கள பத்தி. நான் டி நகர்ல இல்ல, அங்க வந்து போஸ்ட் பண்ண. பாருடா அவ எப்படி என்ன அலக்கழிக்கிறா பாருடா. திட்டியாச்சா? டேய் இதுவுமா? பாருடா, நான் என்ன பண்ணுவேன், எப்படி பேசுவேன், என்ன நினைப்பேன்னு கூட அவளுக்கு கரெக்டா தெரியுதுடா. ஆமாம்மா, எங்க எல்லாரையும் விட உனக்கு அவன் மேலதான் பாசம் அதிகம். அவளுக்கும் உன் மேலதான் பாசம் அதிகம். அதான் உன்னை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. என்னடா
ஒரு மாதிரி நக்கலா பேசுற. உண்மையதாம்மா பேசுறேன். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு தெரிஞ்சும் பெத்த புள்ளையோட சந்தோஷத்தை பத்தி கவலைப்படாம அண்ணன் பொண்ணோட ஆசை நிறைவேறணும்னு கடைசி வரைக்கும் போறான்னு நீ. இந்த விஷயத்த நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? இந்த விஷயத்துல துளசியை நினைச்சாலும் ரொம்ப பெருமையா இருக்குமா? இல்ல ராஜேஷ், உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் இருக்குடா. அவ தாயில்லாத பொண்ணுடா. பாவம், அவளுக்கு அந்த குறையே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக என்னதான் எங்க அண்ணன் அவளை பாசமா வளர்த்திருந்தாலும் அம்மாங்கிற அந்த ஸ்தானத்தை யாராலையுமே பிடிக்க முடியாதுடா. நான் அவன் மேல அதிகமா பாசம் வச்சதுக்கு காரணம் அதுதான்டா. அவ ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சதும் அதனாலதான்டா. சரிம்மா, வேற என்ன எழுதியிருக்கா? அப்பா உங்களை கேட்டதா எழுத சொன்னாரு. நாங்க இங்க சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்களும் எங்களை நினைச்சு வருத்தப்படாம சந்தோஷமா இருக்க. சீக்கிரமா நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இத்தோட இந்த கடிதத்தை முடிச்சுக்கிறேன். அடிக்கடி உங்களுக்கு கடிதம் எழுதுவேன், கவலைப்படாதீங்க. இப்படிக்கு துளசி. எங்க அண்ணனுக்கு என் மேல இருந்த கோபம் இன்னும் தீரல போல இருக்கு. என்னம்மா பார்த்த மாதிரி சொல்ற? சும்மா விசாரிச்சேங்கிறதோட 2 வார்த்தையோட முடிச்சிட்டாருல, அதுலயே தெரியுதே அவரோட கோபம் நியாயம் தானே. உங்க அப்பா துளசியை மருமகளா ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுதான் உனக்கே தெரியுமே. அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டார். அந்த கோபத்துல அவர் வீட்டை விட்டே போயிட்டார். போதா குறைக்கு நீ வேற துளசியை பொண்டாட்டியா ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்ட. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு அவளும் போயிட்டா. போன இடத்துல அண்ணன் கிட்ட சொல்லிருப்பல்ல, அதனாலதான் அவருக்கு இன்னும் கோபம் அதிகமா இருக்கும். அப்புறம் எப்படி பேசுவாரு? விடுமா, அவன் மனசு கண்டிப்பா மாறுமா. ஏம்மா இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? துளசி நல்லா இருக்கா, அவகிட்ட இருந்து லெட்டரும் வந்தாச்சு, உனக்கு அண்ணனும் கிடைச்சிட்டாருன்னு தெரிஞ்சிருச்சு. வேற என்னமா வேணும்? ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ். ஆனா அதுக்கு முதல்ல உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா படுற வேதனையை பார்த்துட்டு, அம்மா பேப்பர்ல விளம்பரம் கொடுங்க, துளசி எங்கேயாவது இருந்தானா அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ உங்களை கான்டாக்ட் பண்ணுவான்னு சொன்னேன்ல, அதே மாதிரியே நடந்துருச்சுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூம்மா. கார் வச்சதே பெரிய இவனா? கண்ணு மட தெரியாம இப்படியே வண்டி ஓட்டுறது? ஹேய், சாரிங்க. அறிவில்ல. ஏறுங்க, முதல்ல திரும்பி வந்துட போறானுங்க. ஏறுங்க. ஜோ, எப்படி இருக்கீங்க? ஃபைன். சாரிங்க, நான் அர்ஜென்ட்ல வந்தனால நான் கவனிக்கல. உங்க மேல சேர் அடிச்சிட்டேன். வெரி வெரி சாரிங்க. பரவாயில்ல. எவ்வளவு பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களை நீங்க மட்டும் என்னங்க, அன்னைக்கு நீங்க மட்டும் ஆக்ஷன்ல இறங்கலனா அந்த ரவுடிங்க கிட்ட மாட்டிருப்பேன். சத்தியமா இன்னைக்கு ராத்திரி எனக்கு என்ன இருக்குமோ தெரியாது. ஐ ஷுட் தேங்க் யூ. அதெல்லாம் இருக்கட்டுங்க. சாரிங்க. நான் இல்ல பரவாயில்ல, ஏன் மேலேயும் தப்பு இருக்கு. நானும் கொஞ்சம் ஓரமா நடந்து வந்திருக்கணும். தட்ஸ் ஓகே, நோ சரி. இப்போ ப்ராப்ளம். எங்க கிளம்பி போயிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட் மேரேஜுக்கு. எப்படிங்க இந்த ட்ரெஸ்ஸோட போவீங்க? வாங்கல, நெக்ஸ்ட் வீக்ல தான் வீடு இருக்கு. இல்ல வேணா, நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போய்க்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க வாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களை எங்க அம்மா பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் திஸ் இஸ் நாட் தி ரைட் டைம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்க வாங்க சொல்றேன். அங்க வந்து சாரி சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா நீ ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இந்த சாரியோட எப்படி ஃபங்க்ஷனுக்கு போவீங்க? யோசிக்காதீங்க, வாங்க வாங்க.
அம்மா அம்மா என்னாச்சு? வீட்ல யாரும் இல்லையா? தெரியல, பக்கத்துல எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, நான் சாரி எடுத்துறேன். ஓகே. வாங்க, உள்ள வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. இது ஓகேவா? யா. இங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு, உள்ள போய் சேஞ்ச் பண்ணிங்க, நான் வெளில வெயிட் பண்றேன். ஓகே. Come in. ஜோ, உங்க ட்ரெஸ்லாம் இதுல வச்சு ஹலோ. என்னாச்சு? என்ன பாக்குறீங்க? இல்ல, இந்த சாரில நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. இந்தாங்க Thanks. கேரி பேக். உங்க சாரி அதில் வச்சுக்கோங்க. சாரிங்க, என்னால் தான் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்ல. எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வீட்ல எல்லாரும் வெளியே போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா? வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா கோயில் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அம்மா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இல்ல அர்ஜுன், ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வாங்க போலாம். அண்ட் அர்ஜுன், இந்த சாரியை நாளைக்கு ஈவினிங்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம்ங்க, நீ பொறுமையாக கொடுத்தா போதும். தேங்க்யூ. வாங்க போலாம். ம். யார் இது? அண்ணன் கூட புதுசா இருக்கு. புடவை கூட அம்மாவோட புடவை மாதிரி இருக்கு. யாருன்னு தெரியலையே. ஓகே. சரி, எப்பதான் திருப்பதிக்கு போறது? சரி. வணக்கம்மா. வாங்கண்ணே. அகிலா, நான் அப்புறம் பேசுறேம்மா. என்னென்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா. கிருஷ்ணாவை பாத்தீங்களா? அவ என்ன சொன்னா? பார்த்தம்மா, அவ எதுக்குமே பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. நீங்க போன்ல சொன்ன மாதிரி அவளுக்கு ஆஸ்பத்திரி கட்டணுங்கிற எண்ணமே இல்லைன்னு தோணுதுமா. அது தெரிஞ்சதுனால தான் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவ துளசிய பழி வாங்கணுங்கிறதுக்காகவே இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா. அவ போட்ட திட்டத்துல பலியானது எங்க அண்ணனும் துளசியும் தான். என்னம்மா சொல்ற? உங்க அண்ணன் வீட்டை விட்டு போனது எங்களுக்கு தெரியாது. ஆமா, துளசிக்கு என்ன ஆச்சு? அவ இப்ப இங்க இல்ல. என்னது? அந்த பொண்ணு இங்க இல்லையா? ஆமாண்ணே, கிருஷ்ணாவால அவளும் வீட்டு விட்டு போயிட்டா. எங்க கிளம்புற? அந்த கிருஷ்ணா உடனே எனக்கு போன் பண்ணி அப்படி இப்படி உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்னு தோணுது. எதுக்காக துளசிக்கு போனை போட்டு கல்யாணமே நடக்காதுன்னு அவளை தேவையில்லாம உசுப்பி விடுற? ராஜேஷ் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுச்சு. அதனாலதான் உங்க எல்லாரையும் விட்டு நான் போறேன்.
அப்போ அந்த பொண்ணு இங்கே இல்லைன்னா நிலம் எப்படி எங்களுக்கு கிடைக்கும்? அப்பாவும் பொண்ணும் 2 பேருமே இங்கே இல்லை, எங்களுக்கு எப்படிம்மா நிலம் கிடைக்கும்? நான் இருக்கேன் என்ன, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எந்த விஷயத்த சொல்லி எங்க அண்ணன் குடும்பத்தை இப்ப என் கூட இல்லாம பண்ணாலோ அது நடந்தே ஆகணும். அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மன்னிச்சிருமா, உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணு எங்களை பகடக்காயா பயன்படுத்தினாங்கிறது இப்பதான் தெரியுது. எங்களுக்கு என்ன கோபம் வருது தெரியுமாம்மா? அந்த கோவத்தை செயல்ல காட்டுங்க. சொல்லுங்கம்மா, நாங்கள் இப்போ என்ன செய்யணும்? நானும் அவளும் ஒரே இடத்துல நேருக்கு நேர் சந்திக்க ஏற்பாடு பண்ணுங்க. அங்கேயே பேசி 1ல் 2 முடிவு பண்ணிடலாம். அது சரிப்பட்டு வருமாம்மா? அதுதான் சரியா வரும். நீங்க அங்க போய் பேசுறது, அதுக்கப்புறம் இங்க வந்து சொல்றது, அதெல்லாம் நல்லா இல்லைன்னு இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி கேட்கறதுனால எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதனால ஒரே இடத்துல 2 பேரும் இருந்தா அப்பவே முடிவு தெரிஞ்சிடும். அவளால நான் பாதிக்கப்பட்டது கொஞ்ச நஞ்சம் இல்லை. இனிமே நீங்க விட்டாலும் நான் விடுறதா இல்லை. என்னமாம்மா, எங்களுக்கு வேற யாரா சரிம்மா? இந்த தடவை அவ தப்பிக்கவே முடியாது. அவ என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் நான் விட மாட்டேன். அம்மா, நீங்க இவ்வளவு தூரம் உறுதியா சொல்லும்போது எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. நீங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கு உடனே ஏற்பாடு பண்றோம்மா. அம்மா, சென்னை எங்களுக்கு ராசியாவே இல்லை. பல தடவை நாங்கள் அலைஞ்சிட்டோம், ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குதுமா. அதனால நம்ம கிராமத்திலே மீட்டிங் வச்சிடலாமா? உங்களால வர முடியுமா? என்னென்ன இப்படி கேட்குறீங்க? நம்ம கிராமத்துக்கு வரத்துக்கு நான் தயங்குவேனா? நான் பிறந்து வளர்ந்த இடம் என்ன, நான் எப்படி யோசிப்பேன்? கண்டிப்பா வருவேன் என்ன. அப்ப நாங்க புறப்படுறோமா? சரிண்ணே. ஆனா ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா? நாங்க கிராமத்துக்கு வர விஷயம் எக்காரணத்தை கொண்டும் அந்த கிருஷ்ணாவுக்கு தெரியவே கூடாது. அதை மட்டும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிம்மா. சரி, நாங்களா அந்த பொண்ணை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோமா? வரோமா? வரமா? சரிண்ணே. ஏ கிருஷ்ணா, நீ என்ன ரொம்ப அழ வச்சுட்டல்ல? அதுக்கு நீ பதிலுக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். வா, கிராமத்துக்கு வருவேல்ல, அங்க அப்ப இந்த பாரதி யாருன்னு உனக்கு காமிக்கிறேன். போதும் போதும். ஏன் வித்யா, இன்னைக்கு நீ சமையல் பண்ணல? இல்லைங்க. அதான் இவ்வளவு சூப்பரா இருக்கு. சாரி. வாயை மூடிட்டு முதல்ல சாப்பிடுங்க. ஓகே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா,